வாழ்க்கையில மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு கவலை, பாரம் இருந்துகிட்டேதான் இருக்கு. அதுல பெரும்பாலான மனிதர்களை நிம்மதியில்லாம ஆக்குற ரெண்டு விஷயங்கள், ஒன்னு மனக்கவலை, இன்னொன்னு கடன் சுமை. இரவு நேரங்கள்ல தூக்கம் வராம கண்ணீர் விடுறதும், நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு எதிர்காலத்தை பத்தி பயப்படுறதும் இன்றைக்கு பலருடைய அன்றாட வாழ்க்கையா மாறிடுச்சு. ஆனா அல்லாஹ் தன் அடியார்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்வே இல்லாம கொடுக்கல. நம்ம வாழ்க்கையோட அத்தனை கவலைகளுக்கும் கடன் சுமைக்கும் சுன்னாவில் மிகச் சிறந்த தீர்வுகள் இருக்கு. குறிப்பா காலை மற்றும் மாலை நேரங்கள்ல வெறும் 7 முறை நாம ஓத வேண்டிய ஒரு அற்புதம் நிறைந்த துஆவை பற்றித்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த துஆ என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனைத் தவிர வேறு இறைவனில்லை, அவனையே நான் சார்ந்திருக்கிறேன், அவன் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதி. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள், இந்த வார்த்தைகளின் ஆழம் எவ்வளவு பெரியது. அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இந்த உலகமே எனக்கு எதிராக நின்றாலும், என் கடன்கள் என்னை அச்சுறுத்தினாலும், என் மனக்கவலைகள் என்னை வாட்டினாலும், அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஒருவன் மட்டுமே எனக்கு போதுமானவன் என்ற உறுதியான ஈமானை இந்த துஆ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த துஆவின் சிறப்பை பற்றி அபூதாபூத் 5081 ஹதீஸ் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபித்தோழர் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் 7 முறை இந்த வார்த்தைகளை கூறுகிறாரோ, அவருடைய உலக மற்றும் மறுமை சார்ந்த அனைத்து கவலைகளுக்கும் அல்லாஹ்வே போதுமானவனாக ஆகிவிடுகிறான். சிந்தித்துப் பாருங்கள், நாம ஒரு பிரச்சனை வந்தா மனிதர்கள் கிட்ட ஓடுறோம், அவங்க உதவி செய்வாங்களான்னு இயங்குறோம். ஆனா இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் சொல்கிறான், நீ காலையில் 7 முறை மாலையில் 7 முறை என்னை முழுமையாக நம்பி இந்த துஆவை ஓது, உன்னுடைய கவலைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உங்கள் கடன் சுமை மலையளவு இருந்தாலும் சரி, மனிதர்களால் தீர்க்க முடியாத மனக்கவலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் அதை மாற்றியமைக்க முடியும். ஃபஜர் தொழுகைக்குப் பிறகு அல்லது நீங்கள் காலையில் விழித்ததும் அமைதியான இடத்தில் அமர்ந்து 7 முறை இந்த துஆவை மனப்பூர்வமாக ஓதுங்கள். அசர் தொழுகைக்குப் பிறகு அல்லது மகரிப் தொழுகைக்கு முன்பாக மீண்டும் 7 முறை ஓதுங்கள். இதற்கு சில நிமிடங்களே ஆகும். ஆனால் இதனால் கிடைக்கும் நிம்மதியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களும் அளப்பரியவை. யா அல்லாஹ், எங்கள் கடன் சுமைகளை லேசாக்கித் தருவாயாக. எங்களின் மனக்கவலைகள், பயங்கள் மற்றும் பலவீனங்களை நீக்கி மன நிம்மதியைத் தருவாயாக. உன்னையே முழுமையாகச் சார்ந்திருக்கும் தவக்குல் எனும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான், என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ், இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும். اللهم صل على محمد النبي الأمي
وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.